கோவை மாவட்டம் 20/8/2026 அன்று பேரூர் பகுதியில் சுமார் 1.10 டன் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த கோவை மாவட்ட காவல்துறையினர். சமூகத்தின் நஞ்சாக கருதப்படும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப் பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பவன் கே ரெட்டி ஈகாபா அவர்கள் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் 20/8/2026 இன்று பேரூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்கு வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பேரூர் காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவமிடமான தீதிபாளையம் அருகே சென்று சோதனை மேற்கொண்ட போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்கு பதுக்கி வைத்திருந்த பேரூர் பகுதியை சேர்ந்த பால்துறை நாடார் மகன் சாரங்கபாண்டி வயது 52 இவரை கைது செய்து அவரிடமிருந்து சுமார் 1.10 டன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது கோவை மாவட்ட காவல்துறை தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் போதைப் பொருள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது காவல்துறையின் உதவி எண்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து சமூக நலனுக்காக ஒத்துழைக்குமாறு கோவை மாவட்ட காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க பொதுமக்கள் கோவை மாவட்ட காவல்துறையின் நிழல் என்ற QR குறியீடு அடிப்படையிலான பாதுகாப்பு தளத்தை பயன்படுத்தி தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக தகவல்களை பகிரலாம். மேலும் கோவை மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 9498181212 மற்றும் வாட்ஸ்அப் எண் 7708100100 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். தகவல் அளிப்போரின் விவரங்கள் முழுமையாக ரகசியமாக பாதுகாக்கப்படும். பேரூர் காவல் ஆய்வாளர் திரு நசீர் அவர்கள் தலைமையில் பேரூர் போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான தீதிபாளையம் AKC அவென்யூவை சேர்ந்த இமானுவேல் என்பவரை தேடி வருகின்றனர்.